தன்னுடைய வியாதிக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாம் ஒரு டாக்டர் கிட்ட எழுதி வாங்கிட்டு அவங்க கேட்டாங்களாம், டாக்டர் நீங்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்க, இது எவ்வளோ காலம் நான் சாப்பிட்ணும், நான் சாகிற வரைக்கும் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்களா, நீங்கள் வாழும் வரை சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்போ அவங்க கேட்டாங்களா, இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ரெண்டும் ஒரே வார்த்தை தானே, ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு சொன்னானே இவங்க சொன்னாங்களா, வாழும் வரைன்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு நேர்மறை எண்ணம் க்ரியேட் ஆகும். அதனால் நீங்கள் அந்த சாகிற அப்படி அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாழ்வதற்கு உண்டான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி இந்த டாக்டர் அம்மா சொல்லி அனுப்புனாங்களாம். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம்ம பேசுகிறத நம்மளே கேட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வார்த்தைகள் நம்மளை குணப்படுத்தும், நிறைய வார்த்தைகள் நம்மளை ரணப்படுத்தும். உங்கள் வார்த்தைகள் உங்களை குணப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே நிறைக்க வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைகளை பேசுங்க. இல்லாட்டி பேசாமல் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கர்த்தர் நம்மளுக்கான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் அதை செயல்படுத்தி முடிக்கிற வரைக்கும் பேசாமல் இருங்க. அப்படி பேசுனா நல்லதை மட்டும் பேசுங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். God bless you.